ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மைன்கிராஃப்டில் எப்படி எல்லா போர்ஷன்ஸும் செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வில்லேஜை கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த சர்ச்சு மாதிரி இருக்கும், அங்கே நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் என்னன்னா, ஐயோ நான் வரலையே, ப்ரூவிங் ஸ்டாண்டு அப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும். நானும் தான் சொல்கிறேன். இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டில் தான் நம்ம எல்லா போர்ஷனும் செய்கிற போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் கூடிய சீக்கிரத்தில் இப்போ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த பொருளை எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெதருக்கு போகணும். ஏன்னா நெதரில் தான் மிகப்பெரிய வேலையே இருக்குது. என்ன போகலாமா? நெதர்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஒன்று தேடணும். அதுதான் நெதர் ஃபார்ட்ரஸ். அதை நம்ம தொலைவி தேடணும். ஸோ நம்ம தொலைவிக்கினே இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எவ்வளோ நேரம் போகிறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வாய வச்சான். அதுக்குள்ளேயே கிடச்சிச்சு. இங்கே நம்மளுக்கு பிளேஸ் ராடுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேஸ் ராடை அடித்து கொன்று அதுக்கிட்டது நம்ம பிளேஸ் ராட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? சரி, அது பிளேஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிளேஸ் ராடு ஊற்றிச்சா எப்படி கைஸ்? அதுதான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிளேஸை அடித்து அதுக்கிட்டேருந்து பிளேஸ் ராடை கலெக்ட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? மைன்கிராஃப்ட்டுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது நெதர் வாட். இந்த நெதர் வாட் எங்கே கிடைக்கும்னா, அதுவும் இங்கேயே கிடைக்கும், நெதர் ஃபார்ட்ரஸ்லேயே கிடைக்கும். இதுக்கு நம்ம அதுக்கும் தொலைவணும். இந்த நெதர் ஃபார்ட்ரஸ்லேயே தொலை தேடி கண்டுபிடிக்கணும். அது ஒரு கடுப்பு கைஸ், என்னன்னே தெரில. அது தேடி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாவா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுங்க, இந்த மாதிரி இருக்கும். இல்லை லெஃப்ட் எடுங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நெதர் வாட். இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும், படிக்கட் போகிற மாதிரி. இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வளர்த்து எவ்வளோ நெதர் வாட்டாக வேணால் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்களா சோல் சாயிலு, சரி சோல் சாண்டு, ஐயோ பேர் வளர்றேன் சொல்லுங்க. ஓவர் வேர்ல்டுக்கு போயிடணும். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சாண்டு எடுக்கணும். சாண்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸு செய்யணும். கிளாஸை வச்சு நம்ம குட்டி பாட்டில் செய்ய போகிறோம். அதாவது போஷன்னு நம்ம குடிக்கிறதுக்கு அந்த பாட்டிலில் செய்ய போகிறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு சாண்டு தேவைப்படுது. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இந்த சாண்டை உருக்க போட்டுடலாம். எவ்வளோ நேரம்? ஸ்பீடாக தான் பண்ணுங்களேன், ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? மோஜோ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிளாஸ் செய்யணும். இந்த மாதிரி 3 கிளாஸை வச்சு நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அயன்குளம் எங்கே இருக்கான்னு பார்த்தலாமா? எங்கடா இருக்க அயன்குளம்? எங்கேயும் இல்லை. எங்கடா இருக்க? நானும் ஆளாக தேடி இது பார்க்குறேன், காணாம போயிட்டான். ஏய் எங்கடா இருக்க? இந்த சைடும் இல்லை. சரி வாங்க அப்படி போய் பார்ப்போம். இந்த சைடும் இல்லை. இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கானா கைஸ்? டேய், தெய்வத்துக்கே மாறு வேஷமா? தம்பி யார் போகணும் கூண்டில் போட்டு அடுக்கி வச்சா? அதாவது அன்றைக்கி ஒரு நாள் நான் ஜாம்பியை விடிய தீவிரமாக உட்காந்து அவனை அடிச்சுன்னு இருந்தேன். அவன் என்ன நினச்சானோ தெரியல, அவன் இந்த கூண்டுக்குள்ளே குதிச்சுட்டான். நானும் இந்த கூண்டுக்குள்ளே குதித்து அவனை சாகடிச்சிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எப்படி வெளில வரணும்னு தெரியல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா? ஏன்டா வளர்ந்த மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, எகிரி குடும்பட குடிக்க தெரியாது பண்ணி போடா அங்கிட்டு. குண்டு உள்ள வந்தா வெளில வரதுல இப்போ எப்படியே நடிப்ப? முடிஞ்சாச்சு தான் பாரு. டாய், ஏன் மேலே கை வேஸ்டியாடா? இருறா, உன்னை அடிக்காம விட மாட்டேன். இருறா டேய், குண்டு உள்ளே இருறா, உன்னை அடிக்காமல் விட மாட்டேன். இருறா, வரண்டா, ஆளுங்களோட கூட்டின்னு வரண்டா. கைஸ் ஒரு நிமிஷம், கால்லாம் வலியுது. கிரியேட்டிவ் மோடு போட்டு பறந்து போயிடுறேன். நான் சொல்கிறீங்க குச்சமே இல்லை. ஏய் இருங்க, சரவேல் போட்டுக்கிறேன். மத்தியாச்சா? ஓகே. டேய் என்னடா ஏமலைக்கு வைப்பியா? என்ன அப்பா இது மாதிரி மூஞ்சி வச்சுருந்தா ஓட்டுன்னு நினைக்கிறியா? அப்படா என்ன இப்போ என்ன முஞ்சா அடிப்பியா? நான் கொஞ்சம் மெயின்டைன் டிஸ்டன்ஸ் எப்படியே அடிப்பியா? முஞ்சா தான் ஆச்சு பாரு. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. டேய் ஏமலைக்கு வச்சிட்டியா? ஒய்யால உன்னை அண்டிக்காம விட மாட்டேன்டா. ஏமலை கை வைக்கிற சாகு சித்து போயிடு. ஏண்டா என் மேலே கை வைக்கிற? வெக்கமா இல்லை? ஒரு சின்ன பையன் மேலே கை வைக்கிறேன்.
நம்ம ஃபர்னஸில் போட்டது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸு செய்ய போகிறோம். கிளாஸும் செஞ்சாச்சு. கிளாஸு செஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஃபில் பண்ணோம். அது எந்த தண்ணியாக இருந்தாலும் சரிங்க பாருங்கள். அன்லிமிட்டட் வாட்டர் இருக்கும்போது எதுக்கு கவலை, சறுக்குன்னு ஊற்றலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டில் இருக்கிற இடத்துல நம்ம இப்படி வச்சிடணும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நெதர் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த நெதர் வாட்டர் தூக்கி மேலே வச்சிடணும். இப்போ நம்ம இந்த பிளேஸ் ராடை பிளேஸ் பவுடராக மாற்ற போகிறோம். பிளேஸ் பவுடராக மாற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த போர்ஷனில் தூக்கி போட்டுடணும். இதுதான் நம்மளுக்கு பவர் மாதிரி. ஓகேவா கைஸ்? இப்போ இந்த நெதர் வாட்டர் ஆக்வர்ட் போர்ஷனாக மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக செய்ய போகிறது ஹீலிங் போர்ஷன். ஓகேவா கைஸ்? இந்த ஹீலிங் போர்ஷனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பொருள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் வாட்டர்மெலன் தேவைப்படும். ஓகேவா? நான் அப்படி தான் சொல்லுவேன், அது பேர் ஏதோ விட்ருங்க. அப்புறம் அந்த கோல்டன் வாட்டர்மெலன் தூக்கி இதில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹெல்த்துன்னு ஒன்று வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த் இதான் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் ஏற்றும். இது சாப்பாடு இல்லாத டைமில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா கைஸ்? இதுதான் இதோட பவர். ஒரு 3 குடித்தா தான் ஒரு முழு ஆட்டை ஏறுது. வாங்க அடுத்த நம்ம போர்ஷனை செய்யலாம். இப்போ நம்ம போர்ஷனாக பார்க்க போகிறது ஃபயர் போர்ஷன். இந்த ஃபயர் போர்ஷனுக்கு தேவையான பொருள் நெதரில் இருக்கும். ஓகேவா கைஸ்? இப்போ இந்த ஃபயர் போர்ஷன் தேவைப்படுறதுக்கு இந்த மேக்மா தான். இந்த மேக்மாவை வச்சிங்கன்னா நம்மளுக்கு மேக்மா க்யூப்னு ஒன்று கிடைக்கும். இந்த மேக்மாவை அடிக்கும் போது நம்மளுக்கு மேக்மா க்யூபாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நெதர் வாட்டர் போட்டு அதுக்கப்புறம் மேக்மா க்யூபை போட்டுடணும். போட்டால் நம்மளுக்கு ஃபயர் போர்ஷன் ரெடி ஆகிடும். ஓகேவா கைஸ்? ஆனால் இது வெறும் 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான். இதை நம்ம டைம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு. இந்த ரெட்ஸ்டோன் டஸ்ட்டை நீங்கள் அங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு 8 நிமிஷமாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா, 3 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷமாக மாதிரி இருக்குது. இதுக்கு தான் இந்த ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு தேவைப்படும் போர்ஷனுக்கு மெயினாக. ஓகேவா கைஸ்? இந்த போர்ஷனு எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா மெயினாக நெதரில் தான் ஒர்க் ஆகும். நெதர்னு இல்லை, ஓவர் வேர்ல்டில் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் நெதரில் தான் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான லாவாகள்லாம் இருக்கும். ஓகேவா? மெயினாக இந்த கேஸ் அடிக்கும் போது நெருப்பு விடும் பார்த்தீங்களா, அந்த நெருப்பில் நீங்கள் கால் வைக்கலாம், உங்களுக்கு எரியவே எரியாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் லாவாலே குதித்து காட்டுறேன். இந்தா பார்த்தீங்களா, எல்லாம் இந்த போர்ஷனோட மகிமை. இந்த 8 நிமிஷம் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உயிரோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க, செத்து போயிடுவீங்க. ஓகேவா? அப்புறம் உயிருக்கு ஆபத்தில் நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரீஜென்ரேஷன். இது நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு ஹெல்த்தை கொடுத்துக்கினே இருக்கும். இப்போ அதுக்கான தேவைப்படுற பொருள் இந்த கேஸ்ட்டு அடித்தா நம்மளுக்கு கேஸ்ட்டு ட்ரைடுன்னு ஒன்று கொடுக்கும். அதை தூக்கின்னு வந்து நம்ம இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு தான் நம்மளுக்கு போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆனால் இது 45 செகண்டுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம ரெட்ஸ்டோன் டஸ்ட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை நிமிஷமாக வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வரும். ஓகேவா கைஸ்? இந்த 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குதித்தாலும் உங்களுக்கு ஆட்டு ரீஜென்ரேஷனாக ஆகினே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஹெல்த்து ஏறிக்கினே இருக்கும். இப்போது நீங்கள் பிவிபி பண்ணும்போது இந்த போர்ஷனை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஆப்போனண்ட் அடிக்க உங்களுக்கு ஹெல்த்து ஏறிக்கினே இருக்கும். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் கைஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறேன்னு பாருங்கள். ஓகேவா? இந்த ஹைட்டு போதுமா? இந்த ஹைட்டு குதிச்சானா இப்போ பாருங்கள் ஹெல்த்து ஏறிக்கினே இருக்கா ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் இதோட போர்ஷனோட வேல்யூ. ஓகேவா கைஸ்? இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண இந்த போர்ஷன். நம்மளால என்ன கொஞ்சம் பாருங்கள், இன்னும் ஹைட்டு ஏறி பார்க்குறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்தா இப்படி ஹெல்த் ஏறுதா, இதுதான் இந்த போர்ஷனுக்கு வேல்யூ. ஓகேவா? அடுத்தா பார்க்க போகிறது நம்ம ஸ்பீடு போர்ஷன். ரொம்ப ஸ்பீடாக இருக்க போகுது கைஸ். அதுக்கு முதல்ல நெதர்வாட், அதுக்கு அப்புறம் நம்ம சுகர் கேன். இந்த சுகர் கேனை வந்து நம்ம சுகராக மாட்டணும். ஆனால் அதுக்கு இது நம்ம எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டு தோணும் போது அது கூடி இருந்ததா, அதான் நோண்டிட்டு அப்போவே. ஓகேவா கைஸ்? அதை நம்ம கரும்பை சுகராக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதை போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பீடு வந்துடும். ஆனால் இது வெறும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான். இப்போ 8 நிமிஷமாக மாட்டுறதுக்கு அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ரெட்ஸ்டோன் டஸ்ட். அவ்வளோதான், மாற்றியாச்சா? பாருங்கள், என்கிட்ட கொஞ்சோண்டு அங்கர்பா தான் இருக்கா. ஆனால் இது எவ்வளோ ஸ்பீடாக போக போகுதுன்னு பாருங்கள். ஓகேவா கைஸ்? வெயிட்டுங்க, குடிக்கல, இப்போ தான் குடிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த போர்ஷன் நான் குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அங்கர்பாரே இல்லாத போது கொஞ்சமாச்சு ஸ்பீடாக ஓடுறேன்னா, இதே நான் ஃபுல் ஹெல்த்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஓடுறான் பாருங்கள். எப்பா
உசேன் பில்லுக்கு டஃப் கொடுப்பான் போல் உசேன் போல்டே உன்னை தோக்கடிக்க நான் பிறந்துட்டேன் எல்லாம் இந்த போர்ஷனால் ஓகேவா. ஏய் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறேன்னு. ரேஸில் ஜெயிச்சிடலாம் போல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜம்ப் பூஸ்ட். இதுக்கு முதல்ல நெதர் ஆட்டை போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேபிட்லாம் சுற்றின்னு இருக்கும். இந்த ரேபிட்டை நீங்கள் அடிச்சின்னு வச்சுக்கோங்க. ஏய் ஓடதானல்ல இது அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கும். கச்சிச்சா ரேபிட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும். இந்த ரேபிட் ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஜம்ப்பு பூஸ்ட் ரெடி ஆகிடும். ஆனால் அதுவும் 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான். நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரான் டெஸ்ட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 8 நிமிஷமாக வரும். ஓகேவா கைஸ். இது என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற இங்கே பாருங்கள், இந்த வில்லேஜ் எவ்வளோ ஹைட்டுக்காக ஜம்ப் பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள், நார்மலாக நம்மளால் இந்த வில்லேஜ் இது மேலே தாண்ட முடியும். ஆனால் இப்போ நான் இந்த வீட்டுக்கு தாண்டுறேன். இது சாத்தியமாக கிடையாது. எல்லாம் இந்த பூஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான். எப்படி கைஸ் அழகாக ஜம்ப் பண்ணால், இதே நார்மலாக நீங்கள் குதிச்சு பாருங்கள், குதிக்க முடியாது. இதுதான் இதோட வேல்யூன்னு இல்லை, இதுதான் அந்த போர்ஷனோட யூஸு. ஓகேவா கைஸ், இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது பாய்சன். இந்த பாய்சன்லாம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதுக்கு நெதர்வாட். இந்த ஸ்பைடரை சாவடித்தோன்னா நம்மளுக்கு ஸ்பைடரை கொடுக்கும். இந்த ஸ்பைடரை நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே தூக்கின்னு போயிட்டு போர்ஷனில் போட்டுடலாம். போர்ஷனில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பாய்சன் ரெடி. ஆனால் இது 45 செகண்டுக்கு தான். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிச்சோன். இப்போ பாருங்கள், குடிச்சிட்டேன்னா எப்படி அட்டு குறையுதா. ஆனால் இப்போ நம்ம பால் குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் பாய்சன் இறங்கிடும். ஏன்னா பால் தான் நம்மளுக்கு ஹெல்த்து. பாலை குடிங்க கேஸ், பாலை குடிங்க தெம்பாருங்க, பாலை குடிங்க கேஸ். பால் குடிச்சா தான் நம்மளுக்கு ஹெல்த்தி. குடிக்க மாட்டேன்னே நீ என்ன பண்ணுவ? அப்போல்லாம் சொல்லக்கூடாது. பால் குடிக்கணும், நல்லா தெம்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வேல்யூ கிடையாது. இப்போ பாருங்கள், நான் கன் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இது உடஞ்ச நிலைமைக்கும். இப்போ பாருங்கள், ஐயா வாங்க, அம்மா வாங்க, பொருளை கம்மியாக்கி விற்கிறேன், வந்து எடுத்துன்னு போங்க. ஏது நீ கம்மியாக்கி விலைக்கு விற்கிற ஓடாங்க. ஐயோ நம்மளே சேர்த்துப்பட்டுச்சே. பாலை குச்சினுங்க வச்சுங்க, அவ்வளோதான், எல்லா எஃபெக்டும் போயிடும். எப்படி கேஸ் கொடூரமாக சாகுறான்னா கொடூரமாக. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த்து போர்ஷன். இதுக்கு தேவையான பொருள் முதல்ல நெதர்வாட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிளேஸ் பவுடர் தேவைப்படும். இந்த பிளேஸ் பவுடரை எடுத்து அதிலே போட்டுருங்க. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் போர்ஷன் வரும். இது கூட நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை நிமிஷத்துக்கு? 8 நிமிஷத்துக்கு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அந்த குடித்ததுக்கப்புறம் ஒரே அடியில் செத்து போயிடுச்சு. எல்லாமே ஒரே அடியில். இந்த வில்லேஜெல்லாம் 4 தடவை சாவான். இங்கே பாருங்கள், இது குடிச்சதுக்கப்புறம் 2 அடியில் சாகுறேன். தம்பி நில்லுப்பா, என்னப்பா இன்னும் ஒரு அடி வாங்கிப்பா. அவ்வளோதான் கைஸ், இங்கே பார்த்தீங்களா 2 அடியில் சாவுறான். ஐயோ குதிரை ஒரே அடியில் செத்து போயிடுச்சு. உண்மை கேட் கைஸ், ஏதோ ஒரு படுபாவி மனுஷன் குதிரையை கொண்டாங்க. அடுத்தா பார்க்க போகிறது நைட் வெர்ஷன். இந்த நைட் வெர்ஷன் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு நெதர்வாட், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கேரட். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கேரட் எப்படி செய்யணும்னா இப்படி தான் செய்யணும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் வெர்ஷன் ரெடி. ஆனால் இது வெறும் 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான். நீங்கள் 8 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக இது போட்டே ஆகணும். ஏன்னா உங்கள் கேவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நைட் வெர்ஷன் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி இருட்டாக இருக்கா, இப்போ பாருங்கள் எவ்வளோ இப்போ பளிச்சுன்னு ஆக போகுதுன்னு. எல்லாம் இந்த போர்ஷனோட மகிமே. இப்போ பாருங்கள் எப்படி கைஸ் பளிச்சுன்னு ஆயிடுச்சா. எப்படியே பக்காவா இங்கே பார்த்துக்கோங்க. ஆனால் இது 8 நிமிஷத்துக்கு வரைக்கும் தான். இருங்க, இந்த மாதிரி நம்ம சின்ன கேவுக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஸ்பெக்டேட்டில் மோடு போயிட்டு எப்படி எவ்வளோ பெரிய கேவை காட்டுற மட்டும் பாருங்கள். இருங்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது இந்த இடமே. இப்போ பாருங்கள், நான் போர்ஷனை குடித்ததுக்கப்புறம் எப்படி இந்த இடமே பிரைட் ஆக போகுதுன்னு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா கைஸ், எல்லாமே தெரியுது. இங்கே பாருங்கள், முதல்ல அந்த இடத்துல கருப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், போர்ஷன் குடித்தோடனே எல்லா இடமே தெரியுது. அங்கே பாருங்கள், லாவா இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. அமெத்திஸ் கொடுக்குதான், க்ரீப்பரும் இருக்குது. இதுதான் இந்த போர்ஷனோட பவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ப்ரீத்திங். இந்த வாட்டர் ப்ரீத்திங்க்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ஒரு பஃபர் ஃபிஷ். இந்த பஃபர் ஃபிஷ்ஷை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு நம்ம துண்ணி போட்டு தான் எடுக்கணும். சிக்கு கிடைக்குது, மீன் கிடைக்குது, தவிர பஃபர் ஃபிஷ் கிடைக்கல. ஒன்று கூட கைஸ் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். கிடைக்கும் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சா, ஆனால் எனக்கு இப்போயே கிடச்சிச்சு. எனக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் நினைப்பீங்க இவன் போய் கிரியேட்டிவ்லேருந்து போய் எடுத்தான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, கிரியேட்டிவ்லேருந்து தான் எடுத்தேன். நானும் தூண்டியில் போட்டு படுத்தேன், கடைசியில் கடையில். அப்புறம் நம்ம வாங்க பொசிஷன்ஸ் இல்லை. அதுக்கு தேவையான பொருள் ஒரு நெதர்வாட், அதுக்கப்புறம் நம்ம பஃபர் ஃபிஷ், அதாவது பஃபரா ஏதோ ஒன்று பஃபர் ஃபிஷ்ஷை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வாட்டர் ப்ரீத்திங் ரெடி.
இது 3 நிமிஷத்துக்கு தான். 8 நிமிஷம்னா ரெட்ஸ்டோன் டஸ்ட், அவ்வளோதான். இது நம்ம இப்போ எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னு வாங்க காட்டுறேன். இதுக்கு நம்ம மெயினாக வாட்டர் பிரீத்திங்னாலே வாட்டரில் தான் இருப்போம். வாங்க போகலாம். வாட்டர் இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதா? இப்போ பாருங்கள் ஆர்ட் எப்படி குறையுது. இதே நான் அதை குடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பபுள்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஏறுது. இப்போ நம்ம மேலே இருக்கிற மாதிரியே கீழேயும் இருக்கலாம், மேலேயும் போகலாம், கீழேயும் இருக்கலாம். ஆனால் எல்லாம் 8 நிமிஷத்துக்குள்ளே தான். அதுக்குள்ளே நீங்கள் வாட்டரில் என்னெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமோ, அதாவது ஓஷனில் என்னெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துக்கோங்க. அடுத்தா பார்க்க போகிறது நம்ம டர்ட்டில் மாஸ்டர். இந்த டர்ட்டில் மாஸ்டர் இது செய்யணும்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை 2 டர்ட்டில் வேணும் கைஸ், 2 ஆமி. இந்த 2 ஆமியும் நம்ம குட்டி போட வைக்கணும். நீங்கள் பாருங்கள், ப்ரீட் பண்ண வச்சுட்டு ஒன்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம இந்த ப்ரீட் பண்ணுறதுக்கு இந்த பொருள் வந்து எங்கே இருக்கும்னா கடல்லே நார்மலாக இந்த மாதிரி புல் மாதிரி இருக்கும் கைஸ். அதை உடச்சி எடுத்துன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குட்டி போட்டு இங்கே பாருங்க முட்டை போடுறான்னா நான் கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ். முட்டை போடுறதுக்கு நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகேவா? இவன் முட்டை போடுவாங்க கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ முட்டை போட்டுனே இருக்கானா, அதுதான் நோந்து போடா அதுதான் கைஸ். முட்டை போட்டானா இப்போ பாருங்கள், அதுதான். முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த முட்டை புரிஞ்சு ஒரு குட்டி ஆமையாக வரும் கைஸ். இதுக்கு நம்ம ஊட்டினா நம்மளுக்கு கொடுத்துருவான். என்ன கொடுப்பான்னா இப்போ பாருங்கள் கையில் இருக்குது பார்த்தீங்களா, டர்டெயில் சொய்டெயில்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதுதான் கைஸ் கொடுப்பான். இது வந்து நீங்கள் 5 தடவை ப்ரீட் பண்ணி ஆகணும், ஓகேவா ஈஸ் என்னோடய இங்கிலீஷ் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த நெதரோட போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் 5 சேர்க்கணும், ஓகேவா கைஸ்? 5 முட்டையை போட வச்சு 5 செஞ்சு அப்புறம் இந்த ஒரு ஹெல்மெட்டை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டர்ட்டில் மாஸ்டர் ரெடி, ஓகேவா கைஸ்? இது நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா இல்லைங்க ரெட் ஸ்டோனை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? கம்மியான டைம், ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னா இதை பிவிபியில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை மான்ஸ்டர்ஸ் மேலே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும் போதே மேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இதை வந்து இப்போ நம்ம உடைய ஸ்டேஜுக்கு மாட்டிடலாம், ஓகேவா கைஸ்? இப்போ இதை நம்மளுக்கு என்ன பண்ணுவோன்னா இருங்க காட்டுறேன். ஓகே இதெல்லாம் போய்து, ஓகே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளை வேகமாக துரத்த வருவான். நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த போர்ஷனை தூக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஸ்லோவாக வருவா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம், ஓகேவா கைஸ்? இதுதான் இந்த போர்ஷனோட பவர். ஆனால் இது மெயினாக மோஸ்ட்டாக பிவிபிலையும் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சர்வைவல் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கைஸ். அப்புறம் மெயினாக இதை வாடனை கூட அதான் எவ்வளோ பெரிய மாபுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தா பார்க்க போகிற போர்ஷன் ஸ்லோ ஃபாலிங். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி நைட் ஆனால் நம்ம ஒரு ஐயான இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபேண்டம்லாம் வரும். ஐயோ இருங்கடா உங்களை அடிச்சுக்கிறேன், டேய் என்னையாடா சாவடிக்கிறேன், இரா கிரியேட்டிவ் மோடு போட்டு வந்து உங்களை அடிக்கிறேன்டா. இப்போ பாருங்க கைஸ், இதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. எங்கடா இருக்கீங்க கைஸ்? நீங்கள் ஆனால் சர்வைவல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபேண்டம் மெம்பரன்ஸ் ஒன்று கொடுப்பான். அதுக்கு நம்ம தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்வார்டு, அதுக்கப்புறம் ஃபேண்டம் மெம்பரன்ஸ். இதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோ ஃபாலிங் ரெடி. ஆனால் இது டைமிங் கொஞ்சம் தான். அதுக்கு தேவையான உங்களுக்கு எந்த மாதிரி டைமிங்லாம் வேணுமோ நீங்கள் ரெட்ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் இந்த ஸ்லோ ஃபாலிங் எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்ம எவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சாலும் நம்மளுக்கு டேமேஜும் கிடையாது, நம்ம ஸ்லோவாகவும் இறங்கலாம். எப்படி கைஸ்? எலக்ட்ரா மாதிரியே லைட்டாக, ஆனால் கொஞ்சம் எலக்ட்ரா கொஞ்சம் ஸ்பீடாக போகும், இதில் லைட்டாக அவ்வளோதான் கைஸ், ஸ்லோவாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறான், அவ்வளோதான். இவ்வளோ தான் கைஸ், அவ்வளோதான். ஹெல்த்தே கிடையாது நம்மளுக்கு. இது யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ஷன். சரி வாங்க அடுத்த போர்ஷன் போகலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற போர்ஷன் இன்விசிபிள். இந்த இன்விசிபிள் போர்ஷன் செய்து ஒரு அக்வார்ட் போர்ஷன், அப்புறம் ஒரு கோல்டன் கேரட். இப்போ நான் மஷ்ரூம் தான், ப்ரௌன் மஷ்ரூம் ரொம்ப தேவைப்படும், அதுவும் இந்த பயமில் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பைடர் ஐ, அப்புறம் சுகரு, ஒரு மஷ்ரூம், அவ்வளோதான் கைஸ். இது செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபர்மெண்டட் ஐ கிடைக்கும். இந்த ஃபர்மெண்டட் ஐ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இன்விசிபிள் போர்ஷன் ரெடி 3 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள் எப்படி கைஸ், காணப்பட்டனா எவனா இப்போ நம்மளால் தடுமைங்க பாருங்கள். ஸ்கெல்டன் அடிக்கிறான், ஐயோ அடிக்கிறான் கைஸ், சொல்ல மாதிரிறேன். அவனை அடித்தா நம்ம நோண்டுவான். ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓடி வண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, அடிக்கல, அவ்வளோதான். வாங்க வேறு ஏதாச்சும் வம்பில் போமா. எங்கே இருக்கான்? கைஸ் பிள்ளைக்கா பையன், டேய் தம்பி முஞ்சா இப்போ கை பார்ப்போம். நம்மலாம் ப்ரோ பிளேயரா டேய். எங்கே ஓடுறான் இவன்? டேய் என்ன எங்கடா ஓடுற? என்ன என் கூட போட்டிக்கு வர போறியா என்ன? இல்லை எனக்கு தெரியலண்ணா. என்ன போகிறான் இவன்? அடப்பா விட்டு
அது மேலே ஏன்டா உட்காந்துக்கிட்டு டி பாவம்டா டி ஆடு பாவம்டா டி ஆடி ஆடி சாவச்சில்ல ஆடா பாவி விழுதுற குண்டியா நல்லா இருப்பியா ஓ என்னடா செத்து போயிடுச்சு அரிசி ஆடு செத்து போயிடுச்சு நீ செத்து போய் செத்துரு அவ்வளோதான் அவனும் செத்து போயிட்டா நானும் கீழே ஊற்றி செத்துறேன் ஓகே. அடுத்தா பார்க்க போகிறது ஆர்மிங் போர்ஷன். இந்த ஆர்மிங் போர்ஷன் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு நெதர்வாட், அதுக்கப்புறம் ஒரு ஐ அதான் ஸ்பைடர் ஐ, அதுக்கப்புறம் ஃபர்மெண்டர் ஐ, இதெல்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் டேமேஜ் 1 கிடைக்கும் ஓகேவா கைஸ். இதோட பவர் என்னென்னா ஆனால் இது மோஸ்ட்டாக பிவிபியில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் இது நார்மல் ஓகேவா. பாருங்கள் இதை மேலே தூக்கி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஆட்டு குறையும் ஓகேவா. இதை நீங்கள் பிவிபிலையும் ட்ரை பண்ணலாம், எந்த மாபு கிட்ட வேணாலும் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ இன்ஸ்டன்ட் டேமேஜ் 1 பெஸ்ட் கைஸ். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2 எப்படி செய்யணுன்னா அதுக்கு நம்ம நெதருக்கு போகணும். நெதரில் தான் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே தருதா க்ளோ ஸ்டோனு, இதை நம்ம உடச்சி எடுக்கணும் கைஸ். இதை உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு க்ளோ ஸ்டோன் டஸ்ட் ரெடி. இதை தான் நம்ம இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஃபர்மெண்டர் ஐ கூட இதில் சேர்த்துக்கணும் ஓகேவா கைஸ். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2 ரெடி. இப்போ பாருங்கள் எப்படி இதோட பவர்னு, அவ்வளோதான் ஒரே அடி சால்ட்டாக முடியலாம் கைஸ். எப்படி அழகாக முடிச்சுட்டு போடலாம் பிவிபியில். அப்புறம் இதோட பவருக்கு நம்ம ஏரோலேயே செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இப்போ நான் நார்மலாக இருங்க இதை தூக்கி வச்சிடறோம் ஓகேவா. இப்போ பாருங்கள் இப்போ நான் நார்மலாக இந்த வில்லேஜர் அடிக்கிறேன், எத்தனை அடியிலே சாகிறேன் மட்டும் பாருங்க 1 2 3 ஓகேவா. 3 இதில் சாகிறோம் கைஸ், 3 ஏரோவில் சாகிறோம். ஆனால் இந்த ஏரோவில் எத்தனை அடியில் சாவான்னு தெரியும் பார்க்கலாமா வாங்க. இங்கே ஒரு வில்லேஜர் இருக்கான் இந்தா 1 மிஸ் ஆகிட்டானே எங்கே இருக்க 2 அவ்வளோதான். எப்படி கைஸ் 2 அடி தான் ஓகேவா கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீக்னஸ் போர்ஷன். இந்த வீக்னஸ் போர்ஷன் எதுக்கு மோஸ்ட்டாக தேவைப்படணும்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க 16 எமரல்டுக்கு ஒரு லாயல்ட்டி புக்கு என்ன தப்பு தானே தப்பு தானே. ஸோ இப்போ நம்ம அவனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அவனை ஜாம்பியால் கடி வாங்க போகிறோம். கடி வைக்க ஐயோ ஜாம்பி கடிக்க வைக்க போகிறான் அவ்வளோதான். வெளில அவன் ஸ்பான் ஆகிட்டான் அவ்வளோதான். உள்ளே போய் இப்போ ஸ்பான் ஆகிறேன் அடிங்க போயால் இது வேறு ஒரு பழக்கமாக வச்சுக்கிறேன் எக்ஸ்பி எடுக்கிறது அவ்வளோதான். இப்போ விட்டாச்சா அவ்வளோதான் ஜாலியாக போய் இப்போ கடி வாங்கி நிற்பாங்க கைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு வந்ததுக்குள்ளே அவங்க கடி வாங்கியிருப்பான். இன்னும் நம்ம ஜாம்பி வில்லேஜரை கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வில்லேஜர் இப்போ எப்படி இருப்பான் இவனை சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ நெதர் வாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபர்மெண்டரை, அது அவ்வளோதான் கைஸ். இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வீக்னஸ் போர்ஷன் ரெடி. இது கூட நீங்கள் கிளாஸ் அதான் கன் பவுடர் ஆட் பண்ணுங்க கைஸ். உடையிற நிலைமைக்கு இது வரணும் இந்த கிளாஸ் ஓகேவா. அப்புறம் இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கேரட் ஆப்பிள் செஞ்சுக்கோங்க கைஸ். இது நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா இதை வச்சு தான் அவனுக்கு க்யூர் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ பாருங்கள் இதை தூக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். இப்போ நம்ம இதை க்யூர் கொடுத்தோன்னா ஆனால் இப்போ அவன் க்யூர் ஆக மாட்டான், நீங்கள் லேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வேர்ல்டு விட்டு வெளில வாங்க, இல்லைன்னா சர்வர் வெளில போயிட்டு வாங்க ஓகேவா கைஸ். இப்போ உள்ளே போயிட்டீங்க வெளில வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். எங்கடா அந்த வில்லேஜரு எங்கடா அந்த வில்லேஜரு சரி போனால் போட்டியா நீ என்ன. ஆனால் இவன் பாருங்கள் ஃபஸ்ட்டு 7 எமரல்டுக்கு ஒரு மேப் எடுத்துருக்கான், 18 பேப்பருக்கு ஒரு எமரல்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேரம் பேசிக்கலாம் ஜாம்பி விட்டு கடிக்க வச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எல்லா போர்ஷனும் செய்கிறதுன்னு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாலாம் வீடியோலாம் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் தான் நம்ம நிறைய வீடியோ போடும்போது உங்களுக்கு மெசேஜாக வரும். போய்ட்டு வாட்டா.